அனைவருக்கும் வணக்கம். கார்மேகம் கலைக்குழு சார்பாக உங்களுக்கு வணக்கத்தினை சொல்லி துவங்குகிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சங்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நம்ம சங்கம். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திட்ட தங்கம் 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 தங்கம். அது தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கின்ற தங்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். தமிழுக்கும் தமிழுக்கும் சமூக நீதிக்கும் சமூக நீதிக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் ஏற்பட்டால் பங்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நம்ம சங்கம். மக்கள் ஒற்றுமைக்கும் ஏற்பட்டால் பங்கம். எரிமலையாய் சீரிடும் சிங்கம் எரிமலையாய் சீரிடும் சிங்கம் நம்ம சங்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். தமிழ்நாடு மக்களுக்கு கிடைத்திட்ட தங்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சங்கம். மதமில்லை என்று பாடும் சங்கம் மதமில்லை என்று பாடும் சங்கம். ஜாதி இல்லை என்று எழுதும் சங்கம் ஜாதி இல்லை என்று எழுதும் சங்கம். எல்லாம் சமம் என்று கூடும் சங்கம் எல்லாம் சமம் என்று கூடும் சங்கம். எல்லாம் சமம் என்று கூடும் சங்கம். ஆமா, எல்லாம் சமம் என்று கூடும் சங்கம் நம்ம சங்கம் நம்ம சங்கம் நம்ம சங்கம் நம்ம சங்கம். சொல்லுங்கண்ணே தம்பி. என்ன ஒரே கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க பூரா எழுத்தாளர்கள். அதுக்குதான் வந்திருக்கேன். அப்படியா? என்னவா? தண்டாவளத்துக்கு பக்கத்துல பூரா எழுதுறவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா அப்படிங்க மைக் அப்படின்னாங்க. திருமங்கலம் அவுட்டர்ல ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி போட்டேன். 10 சென்டா? அடேங்கப்பா. என்னத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கி போட்டேன். சரி, நல்லதானே. பத்திரம்பதிய பார்த்தா ஆளுக்கு அம்புட்டு நிறைய கேக்குறாங்க. அப்படியா? இவங்க எல்லாம் குறைவா கேட்பாங்க. வந்திருக்கேன். யாரையாவது பார்த்தேன். என்னப்பா இவங்கெல்லாம் பத்திரம் எழுதுறவங்க நினைச்சியா? எழுத்தாளர் தானே. எழுத்தாளர் இந்தானே லூசுத்தனமா இருக்கு உன்னோட. என்னப்பா அண்ணன் வைர ஃப்ளோல வந்துடுறேன். எழுத்தாளர்களே எப்படி விளக்கம் சொல்றது? இந்த வள்ளுவர் இருக்காருல்ல, யாரு இந்த நம்ம ஆனந்தா தேட்டர் கிட்ட சோசியம் பாக்குறாரு சாதகம்லாம். ஏய், வள்ளுவர் இல்லப்பா. எப்படிப்பா சொல்றது? உங்க அண்ணன் ஒரு குடல எப்படி இருக்க? முன்னாடி டவுன் பஸ்ல எல்லாம் இந்த பின்னாடி கொண்டா வச்சு சுவடி எழுத்தாணி எல்லாம் வச்சு எழுதிக்கிட்டு ஒரு போட்டாங்க. ஆமா, அவரு திருவள்ளுவர் அவர் எழுதுறாருல அது மாதிரி எழுதுறவங்க. பேனா வச்சிருக்கா, பொய் சொல்லாதப்பா. அவரு ஓலைச்சுவடியும் ஆணியம்ல வச்சு எழுதுவாரு. பேனா வச்சிருக்காரு. அந்த காலத்திலே இருக்கேப்பா. ஏப்பா, அந்த காலத்துக்கு ஒரு இடத்துக்கு போறதுன்னா எப்படி போனாங்க? ஆமா, மாட்டு வண்டி போட்டிக்கிட்டு மாட்டுலைய சேர்த்துக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா உன் காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. அந்த காலத்துல அப்படி போனாங்க. இப்ப என்னதுமா பாடுவாங்க? சொல்லுவாப்பா. உன் கையில உள்ள செல்ல நீ பாத்துக்கம்மா. அந்த அம்மா செல்ல விடாம இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் உயிர். ஆமா ஆமா, அப்படி பாடுவாங்க. இப்ப மாட்டு வண்டியில போக முடியுமா? இந்த சிங்க பெண்கள் போய் மாட்டு வண்டியில போய் குற்றவாளியை பிடிக்க முடியுமா? பண்ண போய் அக்கிரமம் பண்றவன பிடிக்க போனா ஒரு கரடி வந்து சுரண்டி இருக்காம்பா. அப்ப சிங்க பொண்ணுக்கு ஒரு ஏதாவது ஒரு சிறுத்தை பெண் போக வேண்டி இருக்கு. அப்படி இருக்கு. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? அந்த வம்புக்கெல்லாம் போக வேணாம். அப்ப இவங்க வந்து எழுத்தாளர்கள் தெரியுதா? இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை கேளுப்பா. யார பார்த்தாலும் என்ன செய்யறேன்னு கேக்குறேன்ல, இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கணும்ல. இவங்க வந்து எதையுமே எதுலையும் முற்போக்கா நடக்கிறாங்கப்பா. முன்னாடி நடக்கிறது காலால நடக்கிறது இல்லப்பா, காலத்தால நடக்கிறது.
பார்த்தால எப்படி பண்றாங்க முடியும் என்ன நடக்கிறது சொல்லு விவரம் சொல்றேன் விவரம் சொல்றேன். சொல்லுப்பா. இப்போ உன் சியா உன் பாட்டேன் பூட்டேன் ஆமா. படிச்சாங்களா? இல்லைங்க என்ன பண்ணாங்க? என்னத்தையும் குலத்தொழில பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா பார்த்த தொழில பாக்குறாங்க. ஆமா இன்னமும் வந்துகிட்டு இப்ப என்ன பண்றாங்க? நல்லா படிச்சு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் படிப்பு. கண்டிப்பா. யாரா இருந்தாலும் படிப்பு. ஆமா. படிக்கிறாங்கல்ல. ஆமா. இப்போ ஒருத்தன் வந்து மண்டையில கொண்டே ஆட்டிக்கிட்டு ஏய் ஏய் குலத்தொழில் தான் நீ பார்க்க, பார்க்கணும். நீ படி, நீ படி. நீ படிக்காத, நீ படிக்காத, வசந்தவன் தான் படிக்கணும், நீ இதை தின்னு ஆ. நீ இதை திங்க கூடாது திங்க கூடாது அப்படின்னா இது என்னது? அது தப்பு இல்ல. பிற்போக்கு தானே. ஆ. ஓ, அந்த பிற்போக்கு சொல்றியா? அந்த பிற்போக்கு. ஆமா. இன்னைக்கு கொடுமையை கேளு. சொல்லு. இந்தியால ஆராய்ச்சி நிலையத்துல வேலை பார்த்திருக்க 120 விஞ்ஞானிகள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏய், என்னப்பா வேலை கிடைக்காத நேரத்துல விஞ்ஞானியா போயிட்டாங்க? எதுக்கு? இவங்கிட்ட மாரடிக்க முடியாம தான் இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர் என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? பஸ் பின்னாடி வர்ற அதை மோந்து பார்த்தா புற்றுநோய் போயிருந்தேன். வர்றா? இப்படி பல விதமா ராமாயணத்துல வர்றது இதெல்லாம் சொல்லி நாங்க அன்னைக்கே சாட்டி லைட் விட்டோம், வீட்டு லைட் விட்டோன்றியா. அவங்கிட்ட இவங்க மாரடிக்க முடியுமா? கிளம்பிட்டாங்க. படிச்ச ஒரு அறிவாளியை போய் ஆ. அந்த கர்மம் பிடிச்ச வாடையை மோந்து பார்க்க சொன்னா இருப்பானாப்பா? இல்லப்பா, ஓடிட்டான். அப்படிலாம் பண்ணா சௌரியமாவும் சொல்றேன். அதனால அது இல்ல. இதுல என்ன சூது இருக்குன்னா என்ன இருக்கு? எல்லாத்தையும் தனியார் கொடுக்க போறேன். எல்லாத்தையுமே வானத்துல சாட்டிலைட் விடுறது, ஆ. இந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் தனியார் கொடுக்க சரி பண்றேன். அதுக்குதான் ஏதோ கோளாறு பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் பிற்போக்கு, இன்னைக்கு எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் வேலை அப்படின்னு சொல்றவங்க அதெல்லாம் முற்போக்கு. இப்ப புரியுதா? முற்போக்கு பிற்போக்கு. அனிவாடி பின்னாடி நடக்கிறது முன்னாடி நடக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமா. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு யாருக்கும் குத்தமில்லாத ஆளா ஒரு ஆளை சொல்றேன். சொல்லுப்பா. காந்தி சொல்றத தான்ப்பா அவங்க சொல்றாங்க. வர்றா? ஆ. நம்ம காந்தியோட சொந்தக்காரங்கள அந்த கறிக்கடை வச்சிருக்காப்லையா? அட, அவங்க வாயில நல்லா வந்துடும். ஏய், அந்த காந்தி இல்லப்பா, நீ அந்த ஒயின் ஷாப் பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்தியா? உள்ள போலப்பா, அந்த பக்கம் தான் வந்தோம். இங்க பாருங்க, கோச்சுக்காதீங்க. இருந்தாலும் இடக்கு முடக்கா பேசுறதுக்கு காரணம் தெரிஞ்சுச்சா? அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்காரு. நீ அந்த பக்கம் போயிட்டு வந்ததுக்கு எப்படின்னா உள்ள போயிட்டு வந்தா என்ன ஆகுறது? உள்ள போயிட்டு வந்த சம்பவம் செஞ்சு உள்ள உள்ள போயிட்டு வந்தா சம்பவத்தை பண்ணிட்டு உள்ளேயே போயிருவோம். உள்ள போங்கப்பா. சரி. அந்த காந்தி இல்லப்பா. சரிப்பா. இப்படிலாம் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க பாரு. அதுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்ல மகாத்மா காந்தி. ஆமாப்பா, தேசப்பிதா. அதை மட்டும் நல்லா சொல்லு. அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? அந்த பாட்டு சொன்னார்லப்பா, அந்த பாட்டு ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் ईश्वर अल्लाह तेरे नाम सबको संकट ये भगवान. இருப்பா இருப்பா, இது வரைக்கும் தமிழ்ல பாடினேன். இந்த கடைசியில சபுகோ சங்கர ஜெயகா பகா ஏப்பா எதுவுமே தமிழ் இல்லப்பா நான் பண்ணது. ஒண்ணும்ல, ஈஸ்வர அல்லா தேரே நாம், அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஈஸ்வரனும் ஒண்ணு, அல்லாவும் ஒண்ணு, இயேசுவும் ஒண்ணு, எல்லா சாமியும் ஒண்ணு. அத தாம்பா அவங்க சொல்றாங்க. ஆமா. அப்படியா? அப்படி சொல்றாங்க. சாமியாரெல்லாம் சாமியாரெல்லாம் வயிறாக நீ வேற எல்லா சாமியாரையுமா வயிறாக இந்த இப்படி யாரையாம் பாரு. அந்த ஆமா. சிவராத்திரி இந்த எல்லாரும் குலதெய்வத்துக்கு போவாங்கப்பா அன்னைக்கு. சிவராத்திரி, இந்த மாசி கலரின்னு அன்னைக்கு அங்கெல்லாம் போகாதுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க உட்கார சொல்லிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த சாமியாரை தான் வைறாங்க. தனி சுடுகாடு வச்சிருக்கானப்பா. என்னப்பா அப்படி சொல்ற? எப்பா மதுரையில சிவாநகர், ஜெயந்திபுரம், சுப்பிரமணியபுரம் இங்க இறந்து போன சாய்பு விட்ட ஆளுகளுக்கு புதைக்கிறதுக்கு கபரஸ்தான்ல போராடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அவனுக்கு தனி சுடுகாடு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் நோவு சுடுகாடு. அப்பதான் சைலண்ட் முடிச்சு அங்கேயே முடிச்சிருது. ஆமா, அவனை தான் வைறாங்க. ஆனா இவங்க இருக்கிறதுலே நல்ல சாமியார், உண்மையான சாமியார் வள்ளலார், அவரை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆமா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? சாதி சலுக்கை விட்டேன் அறுப்பரும் சோதியை கண்டேன் அடி என்றார். அக்கச்சி சலுக்குண்டாயினா அக்கச்சின்னா ஒண்ணுமில்ல, சலுக்குனா வேணும்ல, சாக்கடை சாக்கடை. சரி. அக்கச்சின்னா ஒண்ணும் இல்ல, அக்காவை தான் அப்படி பாடுறாங்க.
சிற்றிலக்கியத்துல அப்படி ஒரு வகை. ஆமா சரி. சாக்கடையை விட்டேன் கடவுளை கண்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜாதி சமய சாக்கடையை விட்டா மண்ணிலேயே சொற்குலத்தை பார்க்கலாம் அப்படின்றாங்க. நல்ல கருத்தை தான் சொல்றாங்க. நல்ல கருத்தை தான் சொல்றாங்க. ஜெர்மானிய தாடிக்காரன் சொன்னான்ல, நாம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் வெல்வதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது சொன்னாப்ல. கடவுளுக்கு நிகரா ஒரு பொன்னுலகத்தை காட்டுறேன்றாங்க. அப்போ இவங்க பூரா கம்யூனிஸ்ட்காரங்களா? தானே நீ நல்லது ஒருத்தன் சொன்னா உடனே கம்யூனிஸ்டா? நம்ம கண்ணதாசன் காராக்குடி ஊத்திக்குடி அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு என்னாலும் இல்லாமை இலை வேண்டும், வல்லோன் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேணும் நம் நாட்டில் புது உடைமை. அவர் கம்யூனிஸ்டா? காங்கிரஸ்காரு. பாரதியார் சொன்னாரியா? பாரதியார் தெரியும்ல? அதான் கூட இல்லைன்றாரு. யாராவது பாதிரியார்ன்றாரு. பாரதியார் தான். அவர் சொன்னாரு 30 கோடி சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் சொன்னார்ல. அவர் கம்யூனிஸ்டா? கம்யூனிஸ்ட் இல்ல. ஆக நல்லதை சொன்னா கம்யூனிஸ்ட் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சரியா? இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் கேட்டிய வள்ளுவனை பத்தி இத்தனை விவரம் சொன்னீல, வள்ளுவன் என்ன சொன்னான்னு கேட்டியா நீ? சொன்னார். என்ன சொன்னார்? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னார். ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணும் சமம், பெண்ணும் சமம், திருநரும் சமம், திருநங்கையும் சமம். ஆமா. ஏழை சமம், ஏழை பணக்காரன், இந்த சமூகமா அந்த சமூகமா எல்லாம் சமம். மனுஷனா யானையா பூனையா எல்லாம் சமம், எல்லா உயிரும் சமம் சமம். அதைத்தான் இவங்க சொல்றாங்க. ஆமா. சரி. அப்புறம் ஆனா அந்த அம்மா ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லலையா? யாரு? நீ போய் பத்திரம் எழுத கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்படி இருக்கு. சரி. அப்படி சொன்னாரு. இதத்தான் இப்படி சொன்னாரா? சரி சொன்னாரு. 2000 வருஷமா சொல்றாருல. நீங்க 2000 வருஷமா சொன்னது இன்னுமா கேட்காம இருக்காங்க? யாரும் கேட்கல. இதத்தான் பட்டுக்கோட்டை சொன்னாரு. எத்தனையோ ஞானிகளும் சித்தர்களும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. இருக்குப்பா, நல்லது எங்க பரவுது? நோய் அதுவாட்டுக்கு பரவுது, ஆரோக்கியம் எங்கேயாவது பரவுமா? இருக்கு. அப்படி இருக்கு. இருந்தாலும் இவங்க யாரு நல்லது சொல்லி இருந்தாலும் அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஞாபகப்படுத்தாட்டி நாடு மோசமா போயிடும். ஆமா. காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. என்னைக்கோ இன்னும் சொல்றாங்கல்ல. எதுக்கு? ஒரு தலகாணியில காந்தியின் படத்தை ஒட்டிட்டு டொபுக்கு டொபுக்கு டொபுக்குன்னு சொல்றாப்பா. அதெல்லாம் சரிதான். என்னதான் இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் நம்ம உருவ கேலி பண்ணக்கூடாது. சரியா? அந்த அம்மா பண்ணது தப்பு. ஏன் என்ன வந்து அந்த வெறியில காந்தியை ஏன் இதுக்கெல்லாம் காரணம்? வரலாற மறந்தது, நல்லதை சொல்லாம விட்டது. அதனால அது இன்னும் அந்த தவறு. அந்த காந்தி மகானை சுட்டுட்டான்ற கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். கோபம் இருக்கக்கூடாது. ஆக அப்படி சொன்னார். இப்ப அதைத்தான் நம்ம பட்டுக்கோட்டை வழியில இவங்க நடக்கிறவங்க. யாரு வழியில? பட்டுக்கோட்டை வழியில. சரி. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, பழைய பொய்யடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை எல்லாம் எண்ணி பாரடா, எண்ணி பாரடா அப்படின்னு யார் சொன்னா? பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு. பட்டுக்கோட்டையா சொன்னாரு. இரு. இந்த பாட்டுனா மண்ணில் புரட்சி தலைவர் பாடின பாட்டியா? பட்டுக்கோட்டை எங்க வந்தாரு? அதுல நான் சொன்னா நம்ப மாட்டேன். நீ எப்படி சொன்னா நம்புவேன். அத வந்து எம்ஜிஆர் பாடல். அதை எழுதினது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓஹோ, அவர் எழுதினாரு. பாடுனது டிஎம் சவுந்தரராஜன். சரி. ஆமா. சுத்தி வளைச்சு வரல ஒன்று சொல்லிடுறேன். நம்ம முண்டகண்ணி அம்மா சத்தியமா சூடத்தை அனுப்பிச்சு கூட சத்தியம் பண்றாங்க. அதை எழுதினது பட்டுக்கோட்டை தான், எம்ஜிஆர் இல்ல. ஓஹோ. ஆமா. அவர் எழுதினாரு, டிஎம்எஸ் பாடினாரு. ஆமா. இவர் வாயஸ். ஆமா.
அப்படி ஆ. கை உடைமை கொடுமைகள் தீர ஆ. தொண்டு செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆஹா. இவர்கள். ஆமா, சரி. இவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பாடுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வாசிக்க விடுறாங்க. வாசிங்க இருப்பா. 40வது மாதம் அவங்கள வாசிப்பு இயக்கம் போய்கிட்டு இருக்கு. வாத்திய கருவி எதையுமே காணோம். ஆ? ஏய், அந்த வாசிப்பு இல்லப்பா. சரி. நீ என்ன வீண நாதஸ்வரம் நினைச்சிட்டியா? தவுளு புத்தகத்தை வாசிக்கிறது. புத்தகத்தையா? ஆமா. விவரமா சொல்லுப்பா. ஆமா, அதான் அவங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் சொன்னாரு, வாசிக்காத சமூகம் நாசமா போகும், படிங்க வாசிங்க. இப்ப வாசிக்காதனாலதான் இப்படி நீங்க இப்படி குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த மாசம் நீங்க கண்டிப்பா இவங்க என்ன புத்தகம் வாசிக்கிறாங்கன்றத கேட்டுட்டு அந்த வாசிப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அந்த அம்மா அவங்க தானே பாண்டிச்சேரி, சரி. அவங்ககிட்ட போய் பத்திரம் எழுத கேட்காத, சரி. புத்தகத்தை கேட்டு படிச்சு ஏன்னா இது போகுது. ரெண்டாவது, இந்த மண்ணை நம்ம தொட்டு வணங்கணும். ஏன்னா வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் பிறந்த மண். ஆமா, இந்த மண் என்ன எப்படிப்பட்ட மண்? விஸ்வநாததாஸ் முருகனாக வேடமிட்டு அந்த முருகனாக இருந்து சுதந்திர போராட்டத்தை நடத்தி சுதந்திர போராட்ட கருத்துக்களை முருகனாக இருந்து சொல்லி சாமியாக இருந்து சொல்லி மக்களிடம் அந்த விடுதலை உணர்ச்சியை ஊட்டி சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்று இன்னும் அற்புதம் உலகத்திலே எந்த கலைஞனுக்கும் கிடைக்காத மகா பாக்கியம் அவர் மயிலாசனத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது முருகனாகவே மரணம் அடைந்தார். நடிக்கும் போதே. ஆமா, அத்தகைய மகா கலைஞன் அவர்களுக்கு இவர்கள் எல்லாம் நிறைய சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். இந்த கிளையிலே வந்து நாம் முயற்சி நடத்துகிறோம். இப்ப அவங்க நிறைய இருக்கு, அவங்களுக்கு வேலை இவ்வளவு வேலை இருக்குல்ல. நம்ம ஒன்றை மட்டும் சொல்லி இதுதான் வேலை, இதுதான் வேலை. கலைஞர்களை கவிஞர்களை கூட்ட வேண்டியது, மக்களிடம் கருத்துக்களை சொல்ல வேண்டியது, அதுதான் வேலை. அதனால அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு முருகனும் சிக்கந்தரும் சந்தித்தால் எப்படி என்பதை 2 நிமிடங்களில் முடித்து விடைபெறுவோம். நான் தான் சிக்கந்தரன், நீ முருகனா? நான் தான் முருகன். ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். இப்போ சிக்கந்தர் வந்தாருன்னா எப்படி பாடுவார் தெரியுமா? எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அலமலரும் அழகு தவழும் மலையில் எனக்கும் இடம் உண்டு. ஆஹா தொடருமா அப்படின்னு சொல்லி அவர் கற்பனையில சிக்கந்தர் கேட்கிறாரு, நாங்க இருக்கோம், இப்ப நாட்டு நடப்பை பார்த்தா அப்படி இருக்குமா அப்படின்னும் போது முருகன் என்ன பாடுவாருன்னா, என்ன பாடுவாரு? உனக்கும் இடம் உண்டு, உனக்கும் இடம் உண்டு, அன்பு மணக்கும் அழகு மலையில் உனக்கும் இடம் உண்டு. ஆஹா நண்பா, நல்லா இருக்கியா? நண்பன். ஆமா, நல்லாதான் பாடினேன். சரி, அது என்ன உனக்கு சந்தேகம்? சூழ்நிலை அப்படி இருக்குல்ல, சூழ்நிலை அப்படி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது. நான் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த மலையில என்னைக்குமே இடம் இருக்கு. ஆமா, நிம்மதியா இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை. சரிப்பா, எனக்கு இந்த மூட்டை அந்த அது உங்ககிட்ட அந்த நான்வெஜ் இருக்குமே, அதை எடுத்துட்டு வாப்பா, கொள்ள பசியா இருக்கு. நான்வெஜ் பிரியாணி. ஆமா, போப்பா. நீ ஏன்பா வயிற்றுச்சல கிடக்குறேன்? என்ன வயிற்றுச்சல்? ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, பிரியாணி வைக்கக்கூடாதுன்றியா? ஐயா, தன்னால பட்னியா கிடக்குறேன். இது எப்ப இருக்கு? இறங்கி போய் புரோட்டா கடையில் சாப்பிட்டு வந்து ஏறி உட்காந்துட்டு இருக்கேன். ஏப்பா, எனக்கு அப்படித்தான்ப்பா நடந்துச்சு. உனக்கு மாதிரி என்ன நடந்துச்சு? பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நான் வந்து கோழிக்கறி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் நான்வெஜ் தான். ஏப்பா, அங்க இருந்து வந்தாங்கப்பா, குடும்பிய வச்சுக்கிட்டு வந்து அவங்க சைவம்னு
அசைவமா இருந்தா என்னையும் சைவம் வாங்கிட்டாங்க. உள்ள பட்டினியா போட்டிருக்கான். அன்னைக்கு பூரா குலக்கல்வியில இருந்தான்ல மக்கள். இன்னைக்கு ஓம் பக்தன் என் பக்தன் எல்லாம் சேர்ந்து இந்த உனக்கு கறி வெட்டணும் அதை வெட்டணும் ஆதரவா போராடுறான்ல. எனக்கு என் பக்தன் அன்னைக்கு போராடல. அந்த தெளிவு இல்ல, கல்வி இல்ல. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு கல்வியும் தெளிவும் இருக்கு, வந்துருச்சு. அதனால எனக்கும் சேர்த்து போராடுங்கடா, தூண்டி விடணும் மக்கள். ஆமா, என்ன ஆகும்னா இது உனக்கு வந்து ஆபத்து இல்ல. நீ ஆடு சாப்பிடக்கூடாது, மாடு சாப்பிடக்கூடாது இல்ல. நானு கோழி சாப்பிடாம போனது காரணம் எனக்கு வந்தது கண்டிப்பா இல்ல, என்னுடைய பக்தர்களுக்கு வந்தது. கண்டிப்பா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு 18 சாமிகள் இருக்கு. கருப்புசாமி, முனியாண்டி, சோன, சங்கிலி கருப்பு, ஆண்டி, பாண்டி, சோனை, சப்பானின்னு இப்படி 18 வகை சுடல மாடல் இருக்கு. தம்பி ஞாபகப்படுத்து. ஆமா, அன்னைக்கு வாப்பேன் ஆப்பு அவங்களுக்கு அருவா முரட்டருவா. நம்மள ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சிக்கந்தனை கடிச்சு முருகனை கடிச்சு என்னைக்கு கருப்பசாமிய கடிக்கிறானா அன்னைக்குதான் இருக்கு அவங்களுக்கு ஆப்பு. ஆமா, சரி. கருப்பசாமிக்கும் புளியோதரை தான் பொங்கல் தான் வரும்போது மக்கள் பொங்குவான், கண்டிப்பா பொங்குவான். ஆக இதையெல்லாம் இது வந்து சிக்கந்தருக்கு வந்த கஷ்டம் அல்ல, துன்பம் அல்ல. பெரும்பான்மை இந்துக்களாக வந்த நாட்டு தெய்வங்களை வணங்கக்கூடிய உங்களுக்கு வந்த ஆபத்து. வரும் முன் அணை போடுங்கள், உதித்து எழுங்கள், நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாங்க, என்ன சொல்ல வர்றீங்க? கூட ஏன் சாஹிப் கூட ஏன் சேரீங்க? உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், அட நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா 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 பொல்லாத பூசலும் பேசலும் என்னடா, கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்களடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்தவனா முஸ்லீமா இல்லை இந்துவா, உன்மதமா என் மதமா ஆண்டவன் அந்த மதம், அட நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாய் வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா, மனிதனும் போர்வையில் இருக்குது பார்வையில் அடிக்குது நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே, நீயும் நானும் ஒண்ணு அது நெசந்தா மனசுல என்ன, பொய்யையும் புரட்டையும் கொண்டு இந்த பூமிய புதுசா பண்ணு. சும்மா சொன்னதை சொல்லவா, சொல்லாமல் என் வழி சொல்லவா. அட உன்னதான் நம்புறேன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்துடும் அல்லவா. உன்மதமா என் மதமா ஆண்டவன் என்ற மதம், அட நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம், ஆண்டவன் அந்த மதம். நன்றி, வணக்கம்.